Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் 2025 உடைய பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல உள்ள வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन பேப்பர் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ இதுல உள்ள எல்லா क्वेश्चंसையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கான வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வித் ஆன்சரோட வந்து நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஓட PDF-லாம் ஷேர் பண்ணுவேன். சோ இப்போ வாங்க பார்க்கலாம் எதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படினு. சோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், வித் ஆன்சரோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the SI unit of electric flux. electric flux ஓட SI யூனிட் என்ன? நியூட்டன் மீட்டர் டிவைடட் பை c ஸ்கொயர், கூலும் ஸ்கொயரா இல்ல அப்படினா நியூட்டன் மீட்டர் c பவர் -2 னு சொல்லுவோம். இதான் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உடைய SI யூனிட். செகண்ட் क्वेश्चन பாருங்க. கூலும் லா இஸ் வேலிட் ஃபார், கூலும் லா வந்து எதுக்கு வேல்யூ? பாயிண்ட் சார்ஜஸ் தானே, பாயிண்ட் சார்ஜஸ்க்கு தான் வந்து கூலும் லா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் ஆன் த ஈக்குவட்டோரியல் பிளேன் ஆஃப் எ டைபோல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் ஆன் த ஈக்குவட்டோரியல் லைன் ஆஃப் எ டைபோல் இஸ் ஜீரோவா? So option A. Fourth question பாருங்க. The direction of current in a resistor is opposite to electron flow. அப்ப option A வா? அடுத்து fifth question பாருங்க. Ohm's law is valid only when temperature is constant. temperature constant இருந்தா மட்டும் தான் ohm law வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அடுத்து அப்ப ஆன்சர் வந்து temperature is constant. Sixth question. Resistivity depends on டெம்பரேச்சர் அண்ட் மெட்டீரியல். டெம்பரேச்சரையும் மெட்டீரியலையும் டிபெண்ட் பண்ணி தான் ரெசிஸ்டிவிட்டி வந்து இருக்கும். அடுத்து செவன்த் क्वेश्चन. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் எ சர்க்குலர் லூப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்? 1/r. ஆப்ஷன் பி. அடுத்து எய்த் क्वेश्चन பாருங்க. SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ், SI யூனிட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியோட SI யூனிட் என்னது? ஆப்ஷன் பி, டெஸ்லா. ஓகேங்களா? சோ நைன்த் क्वेश्चन. the force on a current carrying conductor in a magnetic field is maximum இருக்கும். எப்போ அது மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னா perpendicular to field, அது B. ஓகேங்களா? perpendicular to field இருந்தா தான் மேக்ஸிமமா இருக்கும். 10th क्वेश्चन பாருங்க. magnetic field inside a long solenoid is, அப்ப கான்ஸ்டன்ட், அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஆப்ஷன் சி. ஓகேவா? சோ அடுத்தது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் क्वेश्चन என்னன்னு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 மார்க் क्वेश्चन பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படினா என்னது? E வெக்டார் ஈக்குவல் டு E வெக்டார் பை Q, சாரி E வெக்டார் ஈக்குவல் டு F வெக்டார் பை Q அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அத நீங்க டெஃபினிஷன் மாதிரி எழுதணும். வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்ன? P வெக்டார் ஈக்குவல் டு Q இன்டு D வெக்டார். அடுத்தது டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது என்னது? U equal to 1/4/epsilon0 into Q1 Q2 divided by R. ஓகேவா? சோ 14th क्वेश्चन. கிர்ச்சாஃப் உடைய கரண்ட் லா உடைய ஃபார்முலா என்னது? சம்மேஷன் I in equal to சம்மேஷன் I out. ஓகேவா? சோ அந்த லா வந்து நீங்க எப்படி எழுதணும்? சோ ஸ்டேட்மென்ட் தான் கேட்டிருக்காங்க, அது எழுதணும். மேக்னெட்டிக் மெரிடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ மேக்னெட்டிக் மெரிடியன் என்ன? வெர்டிகல் பிளேன் containing magnetic field line, vertical plane containing magnetic field line. சோ இதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க. சோ 3 மார்க் क्वेश्चन. 3 மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க? derive the expression for field due point charge. point charge ஓட எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். E equal to 1/4/epsilon0 into Q by R squared. சோ அத வந்து நீங்க derive பண்ணனும். அடுத்து வீட்ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் தெரியும். ஓகேங்களா? சோ வீட்ஸ்டோன் ஃப்ரிட்ஜ் வந்து வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चन. R1/R2 equal to R3/R4. சோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பிரஷன் ஃபார் drift velocity. drift velocity னா என்ன? Vd equal to mu e. அடுத்து mu equal to Pd by E. சோ இதுதான் வந்து drift velocity கானது. அத வந்து derive பண்ணனும். அடுத்து என்னது? உங்களுக்கு what is the energy stored in the capacitor? capacitorல ஸ்டோர் ஆயிருக்க எனர்ஜி என்னது? U equal to 1/2 CV squared. அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் டைமேக்னெட்டிக் அண்ட் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். டயாங்கிறது வந்து வீக்லி ரிப்பல்டு, பாராங்கிறது வந்து வீக்லி அட்ராக்ட். சோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எழுதணும். 5 மார்க் பாருங்க. derive expression for torque Q on a electric dipole in a uniform electric field. அப்படி இல்ல அப்படினா explain the principle and working of a Van de Graaff generator எழுதணும். அடுத்து 22 பாருங்க. derive the expression for magnetic field at a point on a axial line circular carrying current loop. அப்படி இல்ல அப்படினா derive expression for force between two long parallel carrying conductor and ampere வந்து ஆம்பியரோட லாவையும் டெஃபினிஷன் எழுதணும். சோ 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் கான வெரி இம்பார்ட்டன்ட் மாடல் क्वेश्चन பேப்பர். சோ நம்ம கிரியேட் பண்ணதா ஸ்டூடண்ட்ஸ்க்காக. சோ இத நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி क्वेश्चंस உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சோ இதே மாதிரி வேற எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல क्वेश्चन அதாவது மிட் டர்ம் எக்ஸாம் நடந்துரும்ல முன்னாடியே, சோ அந்த क्वेश्चन பேப்பர்லாம் நம்ம சேனல்ல கண்டினியூஸா அப்லோட் பண்ணுவேன். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.